வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா முக்கியமான போர்கள், அதில் ஏதாவது உடன்படிக்கைகள் இருந்துச்சு அப்படின்னா எந்த வருஷம் அந்த போர்கள் நடந்துச்சு, யார் யாருக்கு இடையில நடந்துச்சு, யார் ஜெயிச்சா அப்படின்றத தான் பார்க்க போகிறோம். இதை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இயர் கேட்பாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதாவது இந்த வார் வந்து எந்த இயரில் நடந்துச்சுன்னு கேட்பாங்க. இதை விட்டீங்க அப்படின்னா யார் ஜெயிச்சா அப்படின்றது கேட்கலாம். அது போக முக்கியமான ட்ரீட்டிஸ் ஏதாவது இருந்தால் கேட்பாங்க. சரியா? சரி, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, நம்ம ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரியிலேருந்து ஆரம்பிச்சு போயிடுவோம். முதல்ல பாருங்க, பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் போர் அப்படின்றது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 326 பிசி. சரிங்களா? 326 பிசியில் நடந்திருக்கு. அலெக்சாண்டருக்கும் போரஸ் மன்னருக்கும் நடந்திருக்கும். சரிங்களா? அலெக்சாண்டருக்கும் போரஸ் மன்னருக்கும் நடந்தது தான் பேட்டில் ஆஃப் ஹைடாஸ்பஸ் போர். சரிங்களா? ஜெயிச்சது யாரு அப்படின்னா அலெக்சாண்டர் தான் ஜெயிச்சிருப்பாரு. ஆனாலும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரஸு ஒரு எதிர்த்து பயங்கரமாக போரிட்டு இருப்பாரு. அதனால ஜெயிச்ச அந்த இடத்த திரும்பவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போரஸ்க்கே கொடுத்துட்டு போயிருப்பாரு அலெக்சாண்டர். சரி, நமக்கு என்ன தேவை அப்படின்னா ஹைடாஸ்பஸ் வார் யார் ரெண்டு பேத்துக்கு இடையில நடந்துச்சு அப்படின்னா அலெக்சாண்டர் அண்டு போரஸ். சரிங்களா? 326 பிசியில். சரி, அடுத்தது கலிங்கா வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 260 பிசி. சரிங்களா? 260 பிசி. ஹைடாஸ்பஸ் அப்படின்னு பிரிக்கிறப்ப 3 ஞாபகம் வச்சுக்கோங்க. 326 கலிங்கா வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 260. சரியா? பிசி. அசோகாக்கும் கிங் கலிங்கா. சரிங்களா? அசோகருக்கும் கலிங்க மன்னருக்கும் இடையில நடந்தது. ஜெயிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அசோகர் தான் ஜெயிச்சிருப்பார். சரிங்களா? சரி, அடுத்தது ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் தரைன், முதலாம் தரைன் போரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1191 1191. சரிங்களா? ஆல்ரெடி நம்ம இதுலேயுமே படிச்சிருப்போம். சரிங்களா? டைம் லைன்லையும் படித்தோம். இப்போ நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் தரைன் போர் யார் ரெண்டு பேத்துக்கு இடையில அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் முகமது கோரிக்கும். இதில் ஜெயிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிருத்திவிராஜ் சௌகான் ஜெயிச்சிருவார். முகமது கோரி விரட்டடிக்கப்படுவார். திரும்ப அடுத்த வருஷமே வராரு. செகண்ட் பேட்டில் ஆஃப் தரைன், இரண்டாம் தரைன் போர் 1192, அடுத்த வருஷம். சரியா? ஃபர்ஸ்ட் 1. சரிங்களா? 1191. அடுத்தது செகண்ட் வந்து 92 பிருத்திவிராஜ் சௌகானுக்கும் முகமது கோரிக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு யார் ஜெயிச்சிருப்பா அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முகமது கோரி ஜெயிச்சிருப்பார். சரிங்களா? கோரி தான் ஜெயிச்சிருப்பாங்க ரெண்டாவதுல. சரி, அடுத்த முக்கியமான போர்கள் 3 போர். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், தேர்ட் பேட்டில் ஆஃப் பானிபட். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பானிபட், முதலாம் பானிபட் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா 1526 இப்ராஹிம் லோடிக்கும் பாபருக்கும் இடையில நடக்கும். இதில் பாபர் ஜெயிச்சிருவாரு. இப்போதான் முகலாய அரசு உள்ள வருது. சரிங்களா? லோடி வம்சம் முடிஞ்சு முகலாய அரசு உள்ள வருது 1526. அடுத்து அப்படியே 30 வருஷம் கழிச்சு 1556 இரண்டாம் பானிபட் போர், செகண்ட் பேட்டில் ஆஃப் பானிபட்டு அக்பருக்கும் ஹெமுவுக்கும் நடக்கும். இதில் அக்பர் ஜெயிச்சிருப்பாரு. அடுத்து தேர்ட் பானிபட் வார் 1761. சரிங்களா? அந்த ரெண்டுக்கும் சம்மந்தமே இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு நடக்குது. மூன்றாம் பானிபட் போர் அகமது ஷா அப்தாலிக்கும் மராத்தியர்களுக்கும் நடக்கும். இதில் ஜெயிச்சது யாரு அப்படின்னா அகமது ஷா அப்தாலி. இதில் பார்த்தீங்கன்னா முகல்ஸ் தான் ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா? சரி, இதில் ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா 526 556, அதுக்கப்புறம் 1761. சரியா? சரி, அடுத்தது பேட்டில் ஆஃப் கான்வா போர் 1527 26 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் பானிபட் வார் நடந்திருக்கும். ரெண்டாவதா 27 பாபருக்கும் ராணா சங்காவுக்கும் இடையில நடந்திருக்கு. ஜெயிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பாபர். அடுத்த பேட்டில் ஆஃப் சௌசா போர், இது எப்போ நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1539 ஷெர்ஷா மற்றும் ஹிமாயூன் ரெண்டு பேத்துக்கும் இடையில நடந்துச்சு. ஜெயிச்சது ஷெர்ஷா சூரி. சரிங்களா? ஷெர்ஷா தான் ஜெயிச்சிருப்பாரு. இப்போ ஹிமாயூன் விரட்டி அடிக்கப்பட்டிருப்பாங்க. திரும்ப போயிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹிமாயூன் போரிட்டு தன்னோட அரியாசனத்தை திரும்ப பெறுவார். சரியா? இப்போ இதில் நமக்கு பேட்டில் ஆஃப் சௌசா 1539 ஷெர்ஷா மற்றும் ஹிமாயூன், ஷெர்ஷா தான் ஜெயிச்சிருப்பார். சரி, அடுத்தது பேட்டில் ஆஃப் தலிகோட்டா. சரிங்களா? தலிகோட்டா போர் 1565 1565 தலிகோட்டா. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா முஸ்லீம் ரூலர்ஸ்க்கும் விஜயநகரத்துக்கும் ரெண்டுக்கும் இடையில நடக்கும். ஜெயிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா முஸ்லீம் ரூலர்ஸ் தான் ஜெயிப்பாங்க. இது இயர் தான் கேட்பாங்க. தலிகோட்டா 1565. சரியா? 1565. சரி, அடுத்தது பேட்டில் ஆஃப் ஹால்டிகட்டி. சரிங்களா? ஹால்திகட்டி போர் 1576. சரியா? ஃபர்ஸ்ட்
26, 56ல் பானிபட்டு படிச்சீங்க. அதே மாதிரி 76ல் ஹால்தி கட்டி. சரிங்களா, ஹால்தி கட்டி ராணா பிரதாப்புக்கும் அக்பருக்கும் இடையில நடக்கும். ஜெயிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அக்பர். சரிங்களா. அடுத்து பேட்டில் ஆஃப் சமுகார். சரிங்களா, சமுகார் போர் அவுரங்கசீப்புக்கும் தாராவுக்கும் இடையில நடக்கும். 1659 1659 அவுரங்கசீப்புக்கும் தாராவுக்கு இடையில. ஜெயிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவுரங்கசீப். சரி, அடுத்தது முக்கியமான போர்கள் இதெல்லாம். ஃபர்ஸ்ட் பேட்டில் ஆஃப் பிளாசி. பிளாசி போர் 1757 சிராஜுத் தௌலாவுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் இடையில நடக்கும். சரிங்களா, சிராஜுத் தௌலாவுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் 1757. ஜெயிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆங்கிலேயர்கள் தான் ஜெயிச்சிருப்பாங்க. சரிங்களா, ஆங்கிலேயர்கள் ஜெயிச்சிருப்பாங்க பிளாசி போர். சரி, அடுத்தது பேட்டில் ஆஃப் பக்சார். பக்சார் போர் இதுல இருந்து கரெக்டா வந்து பாத்தீங்க அப்படின்னா 7 வருஷம் கழிச்சு நடக்குது. 1764. சரிங்களா, முஸ்லீம் ஃபோர்ஸஸ்க்கும் இங்கிலீஷ் ஃபோர்ஸஸ்க்கும் இடையில நடக்கக்கூடியது. சரியா, முஸ்லீம் கூட்டுப்படைகளுக்கும் ஆங்கிலேய கூட்டுப்படைகளுக்கும். ஜெயிச்சது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆங்கிலேய படை தான். பேட்டில் ஆஃப் பக்சாரையும் ஜெயிச்சிருப்பாங்க. அடுத்தது இது கொஞ்சம் முக்கியமானது. சரிங்களா, முதல் ஆங்கிலேய மராத்திய போர். ஆங்கிலோ மராத்தா வார் 1775 82 வரை நடந்தது யாருக்கெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 மராத்தா போருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில தான் நடக்கும். சரியா, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் வாரில் மட்டும்தான் யார் ஜெயிச்சிருப்போம் அப்படின்னா மராத்தியர்கள். அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சால்வை உடன்படிக்கை, இது ரொம்ப முக்கியம். சால்வை உடன்படிக்கை முதலாம் மராத்திய போர். முதலாம் ஆங்கிலேய மராத்திய போரில் தான் போடப்பட்ட உடன்படிக்கை எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா சால்வை. ஆங்கிலேயரும் மராத்தாவும் சண்டை போட்டு சால்வை பொத்துனாங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. சால்வே உடன்படிக்கை. ரெண்டாவதா வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் ஆங்கிலோ மராத்தா வார். இரண்டாம் ஆங்கிலேய மராத்தா வார் 1803 805 வரை. அதே தான் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனிக்கும் மராத்தியர்களுக்கும் இடையில நடக்கும். இதில் யார் ஜெயிச்சிருப்பா அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி ஜெயிச்சிருப்பாங்க. இதில் போடப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பசின் உடன்படிக்கை. சரிங்களா, பசின் உடன்படிக்கை. அடுத்து தேர்ட் ஆங்கிலோ மராத்தா வார். மூன்றாம் ஆங்கிலேய மராத்தா போர் வந்து பார்த்தீங்கன்னா 1817 18. இதில் ஜெயிச்சதும் ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி தான். இங்கே போடப்பட்டது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா மாண்டசோர். சரியா, உடன்படிக்கை மாண்டசோர் உடன்படிக்கை. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஆங்கிலேய மராத்தா வார். சரியா, ஏஎம்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆங்கிலேய மராத்தா வார். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு சால்வை போட்டாங்க. அந்த சால்வை பசை மாதிரி ஒட்டிக்கிச்சு. சரிங்களா, அதுக்கப்புறம் கடைசியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா சோறு போட்டு அனுப்புனாங்க. மாண்டசோர். சரிங்களா, சோறு போட்டு அனுப்புனாங்க. எப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏஎம்னா ஆங்கிலோ மராத்தா வார்னு ஞாபகம் வந்துடும். சரிங்களா, ஆங்கிலோ மராத்தா வார். ஏஎம் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு சால்வை போட்டாங்க, அது பசை மாதிரி ஒட்டிக்கிச்சு. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சோறு போட்டு அனுப்புனாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மாண்டசோர். சரிங்களா, மாண்டசோர். புரியுதா? சால்வை, பசின், அதுக்கப்புறம் மாண்டசோர். சரி, அடுத்தது ரொம்ப முக்கியமான வார் கர்நாடக போர்கள். சரியா, கர்நாடிக் வார்ஸ். ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வார். முதல் கர்நாடக போர் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1746 48 வரை ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும் இடையில் நடந்தது. இதில் போடப்பட்ட உடன்படிக்கை பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐலா சஃபேல். சரிங்களா, ஐலா சஃபேல் உடன்படிக்கை. ரெண்டாவது கர்நாடக வார் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே அடுத்த வருஷம் 49 54 வரை. சரிங்களா, இது 46 47 48 3 வருஷம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 6 வருஷம். அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 49 50 51 52 53 54 6 வருஷம் நடக்கும். இதில் 57 58 59 60 61 62 63. சரிங்களா, இது ஒரு 7 வருஷம் நடக்குது. சரி, இப்போ இதில் ஃபர்ஸ்ட் கர்நாடிக் வாரில் வந்து பார்த்தீங்கன்னா ஐலா சஃபேல். ரெண்டாவது கர்நாடக போர் வந்து பார்த்தீங்கன்னா 1749 54 வரை. அடுத்து மூன்றாவது கர்நாடக போர் 1757 1763 வரை. சரிங்களா, மூணுமே ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்கும் இடையில தான் நடக்குது. சரி, இப்போ இதில் உடன்படிக்கைன்னு பார்த்தீங்க அப்படின்னா முதலாம் கர்நாடக போரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐலா சஃபேல் உடன்படிக்கை. ரெண்டாவது கர்நாடக போரில் பாண்டிச்சேரி உடன்படிக்கை. மூணாவது கர்நாடக போரில் பாரிஸ் உடன்படிக்கை. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐயா பாண்டிச்சேரியில் பரிசு வாங்குறாங்க. சரிங்களா, ஐயா பாண்டிச்சேரியில் பரிசு வாங்குறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க.
இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஐலா சஃபேல் பாண்டிச்சேரி பாரிஸ். சரியா, ஐயா பாண்டிச்சேரியில் பரிசு வாங்குறோம். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கர்நாடக போரோட உடன்படிக்கை ஐலா சஃபேல். 2வது கர்நாடக போரில் பாண்டிச்சேரி, 3வது கர்நாடக போரில் பாரிஸ். சரிங்களா. அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ மைசூர் வார். சரிங்களா, ஆங்கிலேயர்களுக்கும் மைசூரில் நடந்த போர். சரிங்களா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக உங்களுக்கு ஹைதர் அலியும் திப்பு சுல்தானும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சவுத் இந்தியாவில் ஆங்கிலேயர்களை எதிர்த்தவங்க. அதே மாதிரி கீழே பாளையக்காரர்கள். சரியா, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த மைசூர் போரில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் மைசூர் போரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ட்ரீட்டி ஆஃப் மெட்ராஸ் 1767 1769 வரை. அடுத்தது 2வது ஆங்கிலோ மைசூர் வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1780 1784 வரை. அடுத்து 3வது ஆங்கிலேய மைசூர் வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 92 1790 1792 வரை. 4வது மைசூர் போர் 1799. திப்பு சுல்தான் இறந்துருவார். இப்போ 3க்கும் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா உடன்படிக்கை இருக்கு. ஃபர்ஸ்ட் இருக்கிறதுக்கு பேரு மதராஸ் உடன்படிக்கை, 2வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா மங்களூர் உடன்படிக்கை, 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீரங்கப்பட்டினம் உடன்படிக்கை. சரியா, இப்போ இதில் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மை மாமன் ஸ்ரீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மை மாமன் ஸ்ரீ. மைனா மைசூரு, மாமன்ல 2 ஃபர்ஸ்ட் மதராசு, அடுத்து மங்களூர். சரிங்களா, அடுத்தது ஸ்ரீன்றது ஸ்ரீரங்கப்பட்டினம். சரியா, என்னோட மாமா ஸ்ரீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மைன்றது எதை சொல்லுது அப்படின்னா மைசூர் வாரு. அடுத்து மாமன் ஸ்ரீ. மாமன்ல ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மதராசு, 2வது வந்து பார்த்தீங்கன்னா மங்களூரு, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ரீன்றது ஸ்ரீரங்கப்பட்டினத்தை குறிக்கக்கூடியது. சரியா, சரி. அடுத்தது ஆங்கிலேய சீக் வார். சரிங்களா, 2 போர் நடந்திருக்கு. 1845 46 வரை ஒன்று, ஒரு வருஷம் கேப்புக்கு அப்புறம் 48 49 வரை 2 போர்கள் நடந்திருக்கு. சரிங்களா, ஆங்கிலேய சீக் வார். சரி, இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆங்கிலேய சீக் வாருக்கு மட்டும்தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ட்ரீட்டி இருக்கு. சரிங்களா, சீக்கியர்களுக்கும் ஆங்கிலேயர்களுக்கும் நடந்தது பைரோவல். சரிங்களா, பைரோவல் உடன்படிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் ஆங்கிலேய சீக்கிய போர். சரிங்களா, ஃபர்ஸ்ட் ஆங்கிலோ சீக் வார்க்கு வந்து பார்த்தீங்கன்னா 1845 46. ட்ரீட்டி பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைரோவல். சரிங்களா, பைரோவல். சரியா, சீக்கியர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தலப்பாகை கட்டுவாங்களா, பைரோவல் கட்டுறாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, பைரோவல். சரி, அடுத்தது வேற இந்தியாவில் நடந்த முக்கியமான போர்கள். வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் காஷ்மீர் வார். சரிங்களா, 1947 சீஸ்ஃபயர் அக்ரிமெண்ட், அதாவது சமாதான அல்லது போர் நிறுத்த உடன்படிக்கைன்னு சொல்லுவாங்க. சீஸ்ஃபயர்னா 1947. சரிங்களா, ஃபர்ஸ்ட் காஷ்மீர் வார். அடுத்து இந்தியா பாகிஸ்தான் வார் 2 டைம் மேஜராக நடந்தது. 1965 1999. முதல் 1965 தாஸ்கண்ட் டிக்ளரேஷன், தாஸ்கண்ட் பிரகண்டனம் நடக்கும். சரிங்களா, தாஸ்கண்ட் பிரகண்டனம் இது எந்த வருஷம்னு கேட்பாங்க கொஸ்டின். தாஸ்கண்ட் பிரகண்டனம் நடைபெற்ற ஆண்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிரகண்டனம் 1965. அடுத்தது 1999. இதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கார்கிலை இந்தியாவோட கொண்டு வந்து சேர்த்தது. இந்தியா ரீகெயின் பொசஷன் ஆஃப் கார்கில். இப்போ 2 வருஷம் ஞாபகம் வச்சுங்க, 1965 1999. சரிங்களா, இதில் முக்கியமானது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தாஸ்கண்ட் ஒப்பந்தம் அல்லது தாஸ்கண்ட் பிரகண்டனம் எந்த ஆண்டு நடந்ததுன்னு கேட்பாங்க, 1965. அடுத்தது சீனோ இந்தியன் வார் 1962 இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையில நடந்துச்சு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா சீனா ஜெயிச்சிருப்பாங்க. அக்சை சின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீனாவோட கண்ட்ரோலுக்கு போயிருக்கும். புரியுதுங்களா, சீனோ இந்தியா வார். சரிங்களா, இந்தியன் வார், சீனோ இந்திய போர் இந்தியா மற்றும் சீனாவுக்கு இடையில 1962. அடுத்து பர்மா வார் வந்து 3 நடந்திருக்கும். இது ஆங்கிலேயர்களுக்கும் பர்மாவுக்கும் இடையில நடந்தது. ஃபர்ஸ்ட் பர்மா வார் 1824 26. இங்கிலீஷ்க்கும் பர்மாவுக்கும் ஜெயிச்சது யாரு அப்படின்னா பிரிட்டிஷ் தான் ஜெயிச்சிருப்பாங்க. யாண்டபூ ட்ரீட்டி நடந்திருக்கும். சரிங்களா, யாண்டபூ உடன்படிக்கை. இப்போ ஒரே ஒரு உடன்படிக்கை மட்டும்தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் பர்மா வாருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா யாண்டபூ உடன்படிக்கை
அடுத்து ரெண்டாவதா செகண்ட் பர்மா வார் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1852 53 வரை இங்கிலீஷ்க்கும் பர்மாவுக்கும் இடையில் நடந்திருக்கும். ஜெயிச்சது பிரிட்டிஷ். அடுத்தது தேர்டு பர்மா வார் 1885 ஐஎன்சி தொடங்கப்பட்ட வருஷம். இது ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் 1885 தான் தொடங்கியிருப்பாங்க. மூன்றாவது பர்மா வார். இதில் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் இந்தியன் கம்பெனி பிரிட்டிஷ் கூட பர்மாவை இந்தியாவில் சேர்க்குறாங்க. சரிங்களா? பர்மா பிகம்ஸ் ஏ பார்ட் ஆஃப் பிரிட்டிஷ் இந்தியா. புரியுதா? இப்போ இதில் முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷம், அதுக்கப்புறம் இந்த போர்களுக்கான உடன்படிக்கை தாஸ்கண்ட் ஒப்பந்தம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்து இதில் ரொம்ப முக்கியம் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா பைரவல் மட்டும் படித்து வச்சுக்கோங்க. இது மூணும் முக்கியம். சரிங்களா? எம்எம்எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி, சரிங்களா? இல்லை மை மாமன் ஸ்ரீ அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் சரி. மதராஸு, அதுக்கப்புறம் மங்களூரு, அதுக்கு அடுத்து ஸ்ரீரங்கப்பட்டினம். சரியா? இல்லை வெறுமனே எம்எம்எஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கிட்டாலும் ஓகே தான். மைசூர் போர். அடுத்தது கர்நாடகா போரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்கன்னா ஐயா பாண்டிச்சேரி பரிசு வாங்குறாரு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஐலா சஃபேல் பாண்டிச்சேரி பாரிஸு. அடுத்தது இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. மராத்தா வாரை பொறுத்தளவு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஎம்னா ஆங்கிலோ மராத்தா வார். அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு சால்வை ஊற்றுறாங்க. சால்வை பசை மாதிரி ஒட்டிக்கிடுச்சு. சரியா? ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் சோறு போட்டு அனுப்புகிறாங்க, மாண்டசோர். சரியா? அப்போ இங்கே சால்வை, பசின், மாண்டசோர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பேசிக்காக இயர்ஸ் பிளாசி போர், பக்சார் போர், இது ரெண்டோட இயர் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சமூகா பார்த்து வச்சுங்க. ஹால்டிகட்டி வருஷம் பார்த்து வச்சுங்க. ஜெயிச்சது அக்பரு. அடுத்தது தலைக்கோட்டா போர், சௌசா, கான்வா, இது எல்லாத்துக்குமே கண்டிப்பாக வருஷம் படிச்சிருக்கணும். சரிங்களா? அடுத்து பானிபட் வார். பானிபட்டு போரை பொறுத்தளவு 26 56 1761. சரிங்களா? இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இதுதான் கொஞ்சம் இம்பார்ட்டன் ஆனது. அடுத்து தரையன் போரை பற்றி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. வருஷம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஹைடாஸ்பஸ் போர் அலெக்சாண்டருக்கும் போரஸ்க்கும் நடந்தது. வார்த்தை புதுசாக இருக்கிறதுனால சிந்து நதிக்கரையில் குறிக்கக்கூடிய பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைடாஸ்பஸ். சரிங்களா? அந்த வார்த்தையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, நல்லா படிங்க. ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.